சென்னை நகரையே பரபரப்புக்குள்ளாக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 90% விசாரணை முடிந்த நிலையில் அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு தாம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை காவல் ஆணையர் அருண் செய்தியாளரிடம் விவரித்தார். அப்போது சென்னை நகரையே பரபரப்புக்குள்ளாகிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 90% விசாரணை முடிந்துவிட்டதாகவும் அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 முக்கிய ரவுடிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்களை தீவிரமாக தேடி வருவதாக கூறிய ஆணையர், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்போ செந்திலும் விரைவில் கைதாவார் என்று கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கு பொருளாதார ரீதியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உதவி ஆணையர் அகஸ்டின் தலைமையில் குழு அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டதை காவல்துறை ஆணையர் அருண் சுட்டிக்காட்டினார். ரவுடிகள் குற்றச் செயல்களை செய்த பிறகு அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியான உதவிகளை செய்யலாம். ஆனால் குற்றத்தை செய்வதற்கே உடந்தையாக இருந்தால் வழக்கறிஞர்களும் குற்றவாளிகளாக கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை ஆணையர் அருண் கூறியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு பரிந்துரைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.